ஹே காய்ஸ், வீட்டில் டின்னருக்கு நம்ம அம்மா கிட்ட இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னா அன்னைக்கே நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதுவே டின்னருக்கு அப்பா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு டின்னருக்கு கண்டிப்பா அதுதான். டின்னருக்கு தோசையும் கருவடத்துக்கும் கேட்டிருந்தாங்க போல. இந்த காம்பினேஷன் நான் அடிக்கடி கேட்பேன் நைட் டைம்ல. ஆனா எனக்கு நைட் டைம்ல செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அதுதான் செய்ய போறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வெங்காயம் அரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வெங்காயம் சின்னதுமா இல்லாம பெருசும் இல்லாம ஒரு மாதிரி மீடியம் சைஸ்ல வாங்கிட்டு வந்தாங்க. இது தோலை உரிக்கிறதுக்குள்ள பயங்கரமா கண்ணெரிச்சல் ஆயிடுச்சு வேற. அதுவும் தொக்குக்கு இவ்வளவு அரிஞ்சுக்கோ அதுவே போதும்னு சொல்லி நிறைய வெங்காயம் எடுத்து கொடுத்தது தான் போயிருந்தாங்க. அவங்க எடுத்து கொடுத்த வரைக்கும் நான் அரிஞ்சு வச்சிருந்தேன். வதக்கும் போது பாதி மட்டும் போட்டுக்கோ, மீதி எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டாங்க. மொத்தத்துல அவங்க நாளைக்கு அறிய வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொத்தமா என்ன அறிய வச்சுட்டாங்க. ஓகே, இந்த வீடியோல நான் ஒரு விஷயத்த பத்தி பேசியே ஆகணும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் வந்து சாண்டி எக்ஸ்பிரஸ் இப்போ இருக்கும். ஆனா அது சாண்டி எக்ஸ்பிரஸ் கிடையாது, சாண்டிஸ் எக்ஸ்பிரஸ். யூடியூப் சேனல்ல பார்த்தோம்னா சாண்டிஸ் எக்ஸ்பிரஸ் தான் இருக்கும். என்னால இன்ஸ்டாகிராம் யூசர் நேம்ல கொட்டேஷன் யூஸ் பண்ண முடியல. சாண்டிஸ்ன்ற நேம்ல ஒய்க்கு அப்புறம் கொட்டேஷன் வந்து எஸ் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் வரும். என்னால அப்படி வைக்க முடியலன்னு சொல்லி சாண்டிஸ் எக்ஸ்பிரஸ் சொல்லி ஃபுல்லா சேர்த்தே வச்சிருந்தேன். ஆனா அதை நிறைய பேர் நோட் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணிருந்தீங்க. அதுவும் ரொம்ப உரிமையாலாம் என்கிட்ட கொஸ்டின் பண்ணிருந்தீங்க. சோ அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணனேன். ஓகே, இப்படி வேர்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சாண்டி எக்ஸ்பிரஸ் சொல்லி சேஞ்ச் பண்ணிருந்தேன். எனக்கு சீரியஸாவே அந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய பேர் அதை நோட் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணதுனால தான் நான் சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ஸ்டில் நம்ம இன்னமும் அதே யூசர் நேம்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருப்போம். நான் டிஎம் நோட் பண்ண வரைக்கும் நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ரிப்ளை பண்ணாம யாருக்காவது விட்டுருந்தேன்னா சாரி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ गाइस. என்னோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் அம்மாவும் கிச்சன்ல ஏதாவது சேர்ந்து நின்று சமைக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு வாக்குவாதம் வந்துடும். அதே மாதிரி இந்த தொக்குலயுமே எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு. அது என்னமோ தெரியல, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து கிச்சன்ல நின்னா இப்படிதான் ஆகும் போல. தோசைக்கு கிரேவி மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச்சு வந்தது. நீ தானே கம்மியா ஊத்த சொன்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, நீ ஏன் கம்மியா ஊத்தணும்னு சொல்லி அவங்க எனக்கு கேள்வி கேட்க எங்களுக்குள்ள வாக்குவாதம் தான் ஆச்சு. கடைசியா நாங்க சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தோம். ஆனா சமைச்சு கொடுத்தவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்க 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு.